வணக்கம். நான் சாகுல தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இப்ப நம்ம பார்க்க போற பதிவு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. தளபதி அவர்களும் வழக்கம் போல எல்லா வருஷமும் செய்யற மாதிரி வென்ற மாணவர்களில் முன்னிலை பெற்ற மாணவர்களை அழைச்சு எல்லாத்துக்கும் பரிசு பொருள் தர தயாரா இருக்காங்க. இதை தாண்டி இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தவறிய மாணவர்கள் பெருவெற்றி அடைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தளபதி தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நாம பார்க்க போற பதிவு என்பது வாழ்க்கையின் முக்கியமான காலகட்டமாகிய இந்த மாணவர் பருவத்துல அடிப்படையில நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வயதுல அவங்க இருக்கிறாங்க. அதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மாணவர் பருவத்தில் அவர்கள் போடக்கூடிய விதைதான் பின்பு மரமாக இந்த சமுதாயத்துக்கே உரமாக அமைகிறது என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்க மாணவர்கள் தான் இந்த சமுதாயத்தை நிரப்பக்கூடிய டாக்டரா, வக்கீலா, இன்ஜினியரா அல்லது சமுதாயத்தின் அனைத்து பணிகள் செய்யக்கூடிய ஊழியர்களாக, தொழிலாளிகளாக, அரசு ஊழியர்களாக, IAS போன்ற சிவில் சர்வீஸ் செய்யக்கூடிய ஊழியர்களாக, இப்படி ராணுவம் முதல் அனைத்திலுமே ஃபில்அப் பண்ண போறவங்க தேர்த பில்லர்ஸ். எதிர்காலத்தினுடைய இவர்கள் தான் தூண்களாக இருந்து சமுதாயத்தை வழிநடத்தப் போகிறார்கள். உங்களையும் என்னையும் கூட அவர்கள் நாளைக்கு தலைவர்களாக இருந்து வழிநடத்தக்கூடிய இடத்திற்கு போகலாம். இளைஞர்களாக மாறி நல்ல தலைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் தளபதி அவர்கள் இவங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கத்தை தரணும்னு இப்படி ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த கற்றல் சமநிலை அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நான் பேசலாம்னு இருக்கேன். கற்றல் சமநிலை அப்படின்னா சமமான கல்வி தானே இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த சமுதாயத்துல நிறைய மாறுபட்ட கல்வி திட்டங்கள் இருக்கின்றன. அந்த மாறுபட்ட கல்வி திட்டங்களை ஒருமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் எல்லா அரசுகளுக்குமே உண்டு என்பதைத்தான் நான் இங்க பதிவு செய்யறேன். நான் மாஸ்டர் ஆஃப் லா படிக்கும் பொழுது நாங்க தீசிஸ் சப்மிட் பண்ணுவோம். அதுல 2 விதமான தீசிஸ். ஒன்னு சமூக நோக்கத்துடன் தீசிஸ், அது எதை வேணாலும் சப்மிட் பண்ணிக்கலாம். இன்னொன்று நான் சார்ந்த படிப்பான அந்த தொழிற்கல்வி, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அது சம்பந்தப்பட்ட கார்பரேட் லா சம்பந்தப்பட்ட தீசிஸ். இதுல நான் சப்மிட் பண்ண தீசிஸ்ல உள்ள விஷயத்தை நம்ம பகிர்ந்துகிட்டா இந்த கற்றல் சமநிலை அப்படின்னா என்னன்றது தெரியும். பாருங்க, இன்னைக்கு மாணவர்களை நாம ஏன் தரம் பிரிக்கிறோம்? நிறைய பேர் ஏன் தன்னம்பிக்கை குறைவா, நம்மளால இந்த படிப்புக்கு போகவே முடியாது, என்னோட தரம் இவ்வளவுதான், என்னோட படிப்புடைய லெவல் இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான் படிக்க முடியாது, இவ்வளவுதான் ஏறுன்னு சொல்லி ஒரு சமமற்ற நிலை இருக்கியா? கல்வி திட்டம் ஒன்னா இருக்கலாம், பாடத்திட்டம் ஒன்னா இருக்கலாம், ஆனா இந்த கற்றல் சமநிலையில வித்தியாசம் இருக்கு. ஏன் அப்படின்னா கற்பிக்கும் முறையில மாற்றம் வந்தாலே ஒழிய கற்றல் சமநிலை மாறாது. என்ன குழப்பம் நீங்க நினைக்க வேணாம். ரொம்ப சிம்பிளா எளிமையா புரியும்படி ஒண்ணு சொல்றேன். பாருங்க, ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்கன்னா 20 பேர் கற்பூர புத்தி டக்குன்னு புரிஞ்சுக்குவான். ஒரு 20 பேருக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை சொன்னாதான் புரியும். அதுல ஒரு 10 பேருக்கு சரியா புரியாது, ஒரு 10 பேர் கொஞ்சம் லேட்டா பிக்கப் ஆகும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தோணியில படிப்பு இருக்கும். அப்ப என்னோட பசி 2 இட்லி தான், எனக்கு 4 இட்லி சாப்பிட சொல்லி வற்புறுத்த முடியாது. என்னோட பசி 6 இட்லி, எனக்கு 2 இட்லி கொடுத்தா பத்தாது. இதுதான் விஷயம். அப்ப இந்த கற்றல் சமநிலை எப்படி உருவாக்க முடியும்னா ஒரே வகுப்பறையில உருவாக்க முடியாது. பாருங்க, ஒரே கல்வி திட்டத்தை அதிகமான மாணவர்களை கொண்டு நடத்துவதை விட 100 பேர் 50 பேர் ஒரு கிளாஸ்ல இருக்கிறத விட எண்ணிக்கை குறைவு, 20 30 இது போன்ற எண்ணிக்கையில் மாணவர்களை வைத்து கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எண்ணிக்கை கூட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை தாண்டி இந்த கற்றல் சமநிலையை ஏற்படுத்துவதற்கு முக்கியமான நோக்கம் ஒன்று இருக்கிறது. ஆரம்ப கல்வியிலேயே கண்டுணர்ந்து இந்த மாணவனுடைய தன்மை எது, அவர்களுக்கான ஆப்டிடியூட் டெஸ்ட் என சொல்லக்கூடிய ஆய்வு திறன் கொண்ட ஒரு சோதனைகளை நடத்தி இந்த மாணவர்களுடைய திறன் எப்படி என்று வெளியில் எடுத்து, இது உலகளாவிய தேவை ஏற்படக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். நிச்சயமா நாம இந்த கான்செப்டை செஞ்சா உலகத்துக்கே முன்னோடியா இருப்போம். அந்த கான்செப்ட் இதுதான். இந்த ஆய்வை மேற்கொண்டு மாணவர்களை எடுத்து அந்த மாணவர்களை தரம் பிரித்து அதற்கு தகுந்தால் போல் நாம் கற்றல் சிலபஸ் ஒண்ணுதான், பாடம் ஒண்ணுதான், ABCD ஒண்ணுதான், அல்லது நாம் சொல்லக்கூடிய நம்முடைய திருக்குறள் ஒன்றுதான். ஆனா அந்த திருக்குறளை சொல்லிக் கொடுக்கும் விதத்திலே நாம் மாற்றத்தை உருவாக்குறோம். இந்த கற்பூர புத்தி கொண்ட மாணவர்களுக்கு ஒரு விதமான கற்றல் முறையும், அடுத்து கொஞ்சம் மந்தகதியில் இருப்பவர்களுக்கு ஒரு விதமான கற்றல் முறையும் என்று மாற்றி கற்றுக் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக மாணவர்கள் 3 விதமான கற்றல் முறைகளை நாம் ஏற்படுத்தி 3 விதமான வகுப்பறைகளை ஏற்படுத்தி, ஆனால் ஒரே கல்வி திட்டத்தை ஏற்படுத்தி இந்த மாணவர்களை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த நடுநிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களும் ஒரு தன்னம்பிக்கை பெறுவார்கள். நாம் எந்த கல்வியும் பெற முடியும் என்கிற நம்பிக்கை வரும். அது எதற்காக வழிகாட்டும் என்று சொன்னால், நாளை சமுதாயத்தில் இந்த சில உயிரிழப்புகள் அல்லது தன்னம்பிக்கை குறைபாடு, நான் என்னால முடியாது அப்படின்னு வாழ்க்கையில, அதனால நான் என்னை இதால செய்யவே முடியாது என்று வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்தில் நகர்வதில் அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் முறியடிக்கும். இதை தாண்டி கல்வி நிலையங்களிலே நம்முடைய களரி, நம்முடைய கம்பு சுத்துதல், நம்முடைய கலைகள், பரதநாட்டியம், மற்ற ஏனைய அனைத்து கலைகளையும் ஒரு பாடமாக பாடப்பிரிவாக எல்லா அரசு பள்ளிகளிலும் கொண்டு வர வேண்டும். தமிழருடைய கலைகளை நினைவுபடுத்தும் விதமாக அல்லது அதை பாதுகாக்கும் விதமாக ஒயிலாட்டம், மயிலாட்டம், புயலாட்டம் அனைத்தையுமே
விருப்பப்பட்ட மாணவர்களை கொண்டு அது ஒரு தனி வகுப்பாக கட்டாயமாக எல்லா பள்ளியிலும் தாரை, தப்பட்டை, பறை போன்ற இசையமைத்தல் போன்ற அனைத்தையும், தமிழிசை அனைத்தையுமே தமிழ் பாடத்திட்டங்களிலே ஒரு பகுதியாக கொண்டு வந்து வகுப்பறை பாடத்திட்டமாக மாற்ற வேண்டும். நான் சொல்லக்கூடிய இந்த கற்றல் முறை பரிசோதனை திட்டத்தை நாம் செய்தால் தமிழகம்தான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திற்கே முதலிடமாக மாணவர்களுடைய தரத்திற்கேற்ப கல்விகளை இது பண்ணி அனைத்து மாணவர்களும் இப்ப 10 பேர் எடுத்தா 100 பேர் எடுப்பான். அப்படி ஒரு நிலை ஏற்படும். அது கல்வியை தாண்டி நாளைக்கு அவனுக்கு வாழ்க்கைக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். இத்தகைய நிலையை தளபதி வருகின்ற பொழுது இலவச கல்வி மட்டுமல்ல, மாணவர்கள் இப்ப நடந்துட்டு இருக்க ஊக்கத்தொகை வழங்குதல், இது அனைத்து மாணவர்களை நோக்கி விரிவுபடுத்தப்படும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை போல கற்றல் முறையிலே மாற்றம் வரும். அதை போல தமிழர்களை பாதுகாக்கக்கூடிய கலைகளை தமிழகத்தின் கல்வி திட்டத்தில் ஒன்றாக கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. இந்த நம்பிக்கையோடு தளபதி அவர்களுடைய இலக்கான 2 கோடி உறுப்பினர் சேர்க்கையை 3 கோடி உறுப்பினர் சேர்க்கையாக நாம் முயற்சி செய்து மாற்றி காட்டுவோம். தமிழகத்தில் தளபதி ஆட்சி ஏற்படுத்துவோம் என